வணக்கம். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போன வாரத்துல 2 நியூஸ் பண்ணோம் பிஜிஎம்எல் பத்தி. பிஜிஎம்எல் பத்தினா சில வில்லேஜ்ல வந்து கிட்டத்தட்ட 3000 ஏக்கரா மேல கேப்சர் பண்ணிக்கிறத பத்தி பேசணும். இப்ப என்ன பேசுறதுக்கு வந்துக்கிறேன்னா ஓஎஸ்டி பத்தியும் சிஎஸ்ஓ பத்தி நம்மளுடைய ஃபைனான்ஸ்ல உள்ள வந்து பில்டிங் வந்து பெயிண்டிங் ஆயிருக்குது. உள்ள சொந்தமான் பெயிண்டிங் ஆயிருக்குது. அவுட்டர் ஏரியால இருக்குதுன்னு சொல்லிக்கிறான். பிஜிஎம்எல் லெட்டர் ஒன்று த்ரூ பண்ணிக்கிறான் ஓஎஸ்டி அவுட்டர் ஏரியால இருக்குதுன்ட்டு. அவுட்டர் ஏரியால எஸ்பி ஆபீஸ் பக்கத்துலேயே இருக்கிறது. அது கேஜிஎம் சிட்டிக்கே வர்றது. அந்த பெயிண்டிங் கான்ட்ராக்ட்ல ஒரே ஒருத்தர் தான் குத்துங்க அந்த ஷேட்டு. பேரு கான்ட்ராக்டர் பாய். அது என்ன குத்துறாரு? ஜிஎஃப்ஆர் ஜெனரல் பைனான்ஸ்ல ஆக்ட் 155 வந்து ஒரு 2.5 லட்சம் ரூபாய் பர்ச்சேஸ் பண்ணணும். ஒரு பர்ச்சேசிங் தான் குத்துக்கிறது. ஓஎஸ்டினா லெட்டர் குத்துக்கிறாரு. ஒரு ஆர்டிஐல நம்ம சகோதரனுக்கு ஒரு ஆர்டிஐல குத்துக்கிறாரு. ஜிஎஃப்ஆர்ல ஆக்ட் 155ல வந்து ஜெனரல் பைனான்ஸ்ல வந்து ஒரு 2.5 லட்சம் தான் பர்ச்சேஸ் பண்ண முடியும். மீதி எல்லாம் ஜம்போர்ட்ல வந்து இது பண்ணோம். அப்லோட் பண்ணி புதுசா கான்ட்ராக்ட் பண்ணோம். அதெல்லாம் பண்ணல. எதுவுமே பண்றதில்ல. இவனுங்க உக்கான்னு நல்லா சாப்பிட்டுன்னு இல்லீகல் பண்ணிக்கின்னு இவன் வாழ்ந்துன்னு இருக்கிறான். அதுல அது வரை சிஎஸ் என்ன பண்றான்? இங்க பாருங்க ஒரு ஸ்கூட்டர் கேரேஜ். ஸ்கூட்டர் கேரேஜ் அது பிராங்க்லின் ஸ்கூட்டர் கேரேஜ் கிட்டத்தட்ட டபுள் ஆப்ஸ்டர் மாதிரி பில்டிங் மேல ஏறினுக்குது. இது கேட்டா தப்பு. ஏன் கேட்டா தப்பு? இவன் புரோக்கர் அங்க போறான் காசு வாங்கறதுக்கு. புரோக்கர் காசு வாங்கி போட்டு சிஎஸ்ஓ குத்துறான். மாத்துறது சிஎஸ்ஓ கண்டுக்கிறது இல்ல. என்னுடைய கோரிக்கைன்னா மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ் கான்ட்ரா பிரின்சிபால் செக்ரட்டரிக்கிற, மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ் எம்டிக்கிற, மினிஸ்டர் ஆஃப் பிரின்சிபால் செக்ரட்டரிக்கிற எல்லாமே மினிஸ்டருங்கிற. இது எல்லாருக்கும் லெட்டர் எல்லா நம்பரும் என்கிட்ட இருக்குது. எல்லாருக்கும் லெட்டர் த்ரூ பண்ணுகிறேன். பண்ணுகிறேன். இந்த கிட்டத்தட்ட வர வாரத்துல நான் நண்பர்ஸ் ஒரு 4-5 பேர் சேர்ந்து டெல்லிக்கு போயிருக்கிறோம். ஆல்ரெடி ட்ரெயின் டிக்கெட் எல்லாம் புக் பண்ணிட்டோம். டெல்லிக்கு போயிருக்கிறோம். உன்னுடைய மைன்ஸுடைய ஹிஸ்டரினா எங்க வில்லேஜ்ல எவ்வளவு லேண்ட் கேப்சர் பண்ணிக்கிறான் பப்ளிக். அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணாத நீ உக்காந்து ரவுண்ட் அடிச்சுக்கின்னு சாப்பிட்டுன்னு இந்த மாதிரி இருந்தா எந்த விதத்துல நியாயம்? இது தவறான விஷயம். இது நாங்க இதன் மேல ஆக்ஷன் எடுக்கணும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. நீ வந்து மைன்ஸ் வீட்டுக்கு செய்யல வந்து மைன்ஸ் வீட்டுல நாங்க தங்க வயல்ல 4 தலைமுறை வாழ்ந்துருக்கிறோம். மைன்ஸ்ல 4th ஜெனரேஷன் மாதிரி நாங்க வந்து எங்க வீட்டை வந்து சின்ன ஒரு டாய்லெட் ஸ்வச்ச பாத்திரம் ஒரு சின்ன டாய்லெட் ஆண்டபிள் கட்டினா அத்தி இடித்து வர அவன் பெரிய பில்டிங் கட்டினா அத்தி விட்டுற. இது எந்த விதத்துல நியாயம்? உங்க சகோதரர் நெக்ஸ்ட் கிரிக்கெட் பத்தி எல்லாம் பேசுவார். அவர் பேசுறாரு. என்னுடைய சப்ஜெக்ட் என்னன்னு சொன்னா 250 பேர் செக்யூரிட்டி கார்டு கோடி கணக்கில் சம்பளம் கொடுத்துருக்கீங்க. காலையில அட்டனன்ஸ் போட்டு பிளே கிரவுண்டுக்கு போறது. நீ ஐபிஎல் கோச்சரா? நீ சென்ட்ரல் கவர்மெண்ட் உனக்கு பேமெண்ட் கொடுக்குது. 50 பேர் டிஸ்மிஸ் பண்ணு. எங்க சம்பளத்துல எங்க காசு நீ பேமெண்ட் கொடுக்குற? அப்ப நீ 7 மணில வேலை செய்யணுமா? கிரிக்கெட் ஆடணுமா? உன்னை அமிச்சு டெல்லியில என்னத்துக்கு கோச்சரா? நீ பிஜிஎம்எல்க்கு கம்பெனி க்ளோஸ் பண்ணா ஸ்போர்ட்ஸ் இல்ல இருக்குது. இவனுல வச்சு இவனுல வந்து 250 பேர்ல வந்து 50 பேர் ரவுண்ட்ஸ் பண்ண வில்லேஜ் சைட்ல பவுண்டரி கல்லுக்குதா? பிஜிஎம்எல் பவுண்டரி கல் இல்ல. அங்க பார்த்து திருப்பி ஒரு கல் நடாங்க. பவுண்டரியில எங்க ரவுண்டி லேண்ட் ஆகுது. அதெல்லாம் ரிப்போர்ட் கொடு. பஞ்சாபாத் லெட்டர் அமிச்சார் டிசிக்கு. இந்த சிஎஸ்ஐ இது வரைக்கும் டிசியை பாக்குற தாசில்தார் பார்த்து லெட்டர் அமில ஒரு கெனடிஸ் ஓரம் சுத்தினே இருக்கிறது. கமாய் போட்டு வீட்டுக்கு வந்துருது. சுத்தி இருக்கிறது மக்கள் பார்த்தா அங்க காமன் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துல யார் பங்களா கால பேர் காமன் பர்மிஷன் கொடுத்தது. பக்கத்துல ஒரு ஆன்சிலர் 2 ஷீட் போட விட மாட்டான். அங்க புல்லான்சில ஒரு ஆன்சிலர் வச்சுக்கிறானுங்க. அது மேல 2 ஷீட் போடக்கூடாதான். அப்போ போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துல மட்டும் எப்படி காமன் போடுற? இது 1.5 ஏக்கர் காம்பவுண்ட் போடுறான். சாமி அது ஆன்சிலர் அதை டிஸ்டர்ப் பண்றானுங்க. இது என்ன நியாயம்? இது இந்த ஊர்ல நாங்க சமத்துவம் மசீதிக்குது சர்ச்சுக்கு எல்லாம் இருக்குது. விட்டுரு அந்த ஆன்சிலர் என்ன பண்றாரு? இங்க ஒரு ஆன்சிலர் நீங்க யோசிக்கிறீங்களா? கூட தானே போடுறாங்க. பிரகாஷ் கேக்குறேன் ஃப்ரெண்டு. சாயங்காலம் 6 மணிக்கு மேல ரம்மு, அப்புறம் ஜிம்மு. காலையில ஜிம்மு, சாயங்காலம் ரம்மு, கூட பீஃப் ஃப்ரை. இவனுக்கு இந்த பிரகாஷ்க்கு இதுக்கு தலைப்படி இங்க உள்ள கொடுக்குறானுங்க. இவன் யாரு இங்க உள்ள படுக்கிறதுக்கு? பிரகாஷ்க்கு என்ன எலிஜிபிள் இருக்குது? இது கவர்மெண்ட் ஆபீஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆபீஸ். முழுக்க 8 hour வேலை செஞ்சா வெளியே போ. நாளைக்கு பிரகாஷ் என் நண்பன் 100 வருஷம் வேலை செய்யணும். சப்போஸ் சச்சிரஞ்சன் போன் பண்ணி இவனை கூப்பிட்டா யார் பதில் சொல்றது? அவன் குடும்பத்துக்கு சச்சிரஞ்சன் போன் பண்ணி இவனை கூப்பிட்டான் பிரகாஷ் என் கம்பெனி இல்லன்னு பதில் சொல்ற யாரு? குடும்பத்துக்கு வேலை செஞ்சா வெளியே போ. 5000 ரூபாய் 10 வரான். காலைல ஏஞ்சி வரான் கிரிக்கெட்டுக்கு.
சாயங்காலம் வந்து ரொம்ப குடிச்சு பத்துக்கு வரான். என்ன நியாயம் இது? இருப்பா. நியாயம் சரி. இப்ப என்ன தெரியுமா, இப்போ வந்து ஐபிஎல் டீம் ஸ்டார்ட் ஆயிட்டு இருக்குது. மார்ச் மாசம் மார்ச் 22 ஐபிஎல் ஆகுது. ஐபிஎல் பிஜிஎம்எல் ஐபிஎல் டீம், பிஜிஎம்எல் செக்யூரிட்டி ஓஎஸ்டி வந்து பைனான்சரு, சிஎஸ்ஓ கோச்சரு, பர்ச்சேசர் அன்பர்சா, ஐபிஎல் டீம் 40 பேர். பிரகாஷ் என்டர்பிரைஸ் பிஜிஎம்எல், நான் ஒன்னா உனக்கு அதை அனுப்புறேன் போட்டா உனக்கு. பிரகாஷ் என்டர்பிரைஸ் பிஜிஎம்எல் 40 பேர் விளையாடுறான். உணர்ச்சி ஆ. கேட்ல அஞ்சாம்பால் ரூல்ஸ் போட்டாரு. விசிட்டிங் டைம் நான் 3 மணி, நான் வருவேன், பாபு வருவார், கமல் வருவார், எல்லாம் வருவாங்க. பாஸ் செய்து கொடுங்க, உள்ள போய் பாக்குறதா. உடனே இங்க கேட்க கேப் மாதிரி ஒருத்தர் யாரும் கேட்கல. சார் அவர் உள்ள நம்ம அங்க இருக்கிற ஸ்ரீதர் சொல்றது, நான் ரொம்ப பிஸின்றது. ஸ்ரீதர் பிஏபிசி யார்கிட்ட பேசுவாங்க? ஸ்ரீதர் தானே பேசுவாங்க. சிஎஸ்ஓல யாரும் இல்ல. ஸ்ரீதர் சொல்றது பிஸி. நானு யாரு மோடி கிட்ட மீட்டிங்ல இருந்தா, அமித்ஷா கிட்ட மீட்டிங்ல இருந்தா, ஸ்ரீதர் கேட்கறேன் நானு. அப்படியெல்லாம் ஏமாத்துக்கூட தொழிலாளி வத்துல ஸ்ரீதர் கூட உன் கதையெல்லாம் தெரியும் சொல்றாரு. நீ என்ன பண்ணுங்க உள்ள நீனு என் சகோதரனி யாரும் வந்தாலும் உள்ள அலர்ட் பண்ணு. அப்பன் சொல்லிட்டு வரா ஒய்ஃபு பிஎஃப் இமிடியேட் அலர்ட் பண்ணி கூட. கேட்ல இருக்கிற செக்யூரிட்டி சொல்றானே உங்களுடைய வேலை என்ன? யாருன்னா வந்தா ஏது சிசிஎஸ் பார்த்தா ஏதி கூட பாசு 10 நிமிஷம் பார்த்து வெளியே வருவாங்க. இவருக்கு இங்கே கேட்கறது அவர் வந்து எவ்வளவு அவரு சார் அவர் பிஸியா இங்க சொல்லு. இதுல வர பிரகாஷ் ரொம்ப ஆக்டிங். யாரு வீட்டுல யாரா நீ பிரகாஷ் காரணி? நீ ஏன் உலகுற? யூனிஃபார்ம் போட்டு வேலை செய். அப்புறம் 5 மணிக்கு மேல வெளியே வா, பங்களால படி போ. முழுக்க பிரகாஷ்க்கு என்ன ஆச்சுன்னா இது காரணம் அங்க இருக்கிற ஓஎஸ்டி அங்க சிஎஸ்ஓ தான். சாயங்காலத்துல உள்ள தப்பு நடந்துருக்குது உள்ள ஆபீஸ்ல 8 மணிக்கு மேல. நாளைக்கு எதனா ஆச்சுன்னா அங்க இருக்கிற ஆபீசர் தான் இவனுக்கு பொறுப்பு. அதனால எனக்கு கோரிக்கை, கேட்ல எல்லாரும் உண்ணும், நான் வந்தா கூட உண்ணும், யாரு வந்தாலும் உண்ணும். பாஸ் எழுதிவா. எனக்கு பிரச்சனை இருக்குதாங்க, சந்தருக்கு பிரச்சனை இருக்குது. வீடு பார்க்கணும், என் மாமா வந்து பின்சிந்து பார்க்கணும். இவரு யாரை பார்க்க கூடாதான்? மாசம் 2 லட்சம் சம்பளம் வாங்கி பாருங்களா. வந்து கும்புன ஓரல் போய் ஒரு வீடு இடிக்குதான், கேடியில ஒரு வீடு இடிக்குது. எங்க அங்க இதெல்லாம் தெரியாதுங்க. ஒரே கான்ட்ராக்ட் வந்து சர்தாருக்கு கொடுக்குறாங்க. சர்தார் யாரு? டவுன்ல இருக்கிறவன். மரம் வெட்டினாலும் சர்தாரு, பெயிண்ட் கான்ட்ராக்ட் எடுத்தாலும் சர்தாரு. ஒரு ஸ்கூட்டிக்கு ஆக்டிவ் ஹோண்டால வந்து ஃபைனான்ஸ் காரங்களுக்கு வண்டி அது எங்கப்பா ரவுண்ட்ஸ் விடுறானுங்க ஆச்சா. சர்தார் இந்த பெயிண்ட் கான்ட்ராக்ட், இதுதான் பெயிண்ட் கான்ட்ராக்ட். ஒரே சர்தார் தான் எடுக்கிறான். இப்ப எவ்வளவு கமிஷன் வாங்கிக்கிறீங்க நீங்க சர்தார் கிட்ட? மரம் வெட்டினாலும் அவன் தான், பெயிண்ட் அடிச்சாலும் அவன் தான், எல்லாமே அவன் தானா? இதுல என்ன விஷயம் உங்களுக்கு நடக்குது? ஒண்ணும் புரியல. அன்பரசு சொன்ன மாதிரி நாங்க என்னன்றனா, சொன்பவன்ல அது கவர்மெண்ட் இன்னர் பர்மிஷன், கவர்மெண்ட் என்ன இடம் இது, அதுல வந்து யாரும் வீடு வச்சு தங்க முடியாது. பிரகாஷ் வந்து வீடு உள்ளுகிறாருன்னா யார் டைரக்டர் இருக்கிறாரு? ஒன்னு சிஎஸ்ஓ எஸ்டேட் ஆபீசர் டைரக்டர் தாங்கணும், ஒன்னு ஓஎஸ்டி டைரக்டர் இருக்கணும். இவங்க 2 பேரு இவங்களுக்கு எதனா கமாய் கொடுக்குறாரா பிரகாஷ்? இவங்களுக்கு எதனா வேற எதனா மிஸ்யூஸ் வேற எதனா கொண்டு வந்து கொடுக்குறாரா? தெரியாது நம்மளுக்கு. உள்ள இருக்கிறதுக்கு காரணம்னா 2 வருஷமா நீ வந்து பிஜிஎம்எல் உடைய சப் கான்ட்ராக்ட் தான் அது. பாரதியம் கான்ட்ராக்ட் பெங்களூர்காரன் இருந்தது. அவன் கான்ட்ராக்ட்ல இருக்கிறவன் வேலை செஞ்சா இன்னைக்கு 240 பேர் வேலை பண்ற. அதே தான் நாங்க உன்னை பைனான்ஸ் மினிஸ்டருக்கு நாங்க போட்டுக்கிறோம் லெட்டரு. ஏன்னா ஒரு செக்யூரிட்டி மேல 3000 ரூபாய் பிடிக்கிறேன்னு போட்டுக்கிறோம். உண்மை. ஒரு சூப்பர்வைசர் மேல எவ்வளவு பணம் பிடிக்கிறேன்ட்டு நாங்க அது கேட்டுக்கிறோம். ஆடிட்டிங் ஆகும், 4 வருஷம் 5 வருஷத்துக்கு ஆடிட்டிங் ஆகும். எவ்வளவு பிடிக்கிறாங்க அதுல வந்து பைனான்சருக்கு போகுது, சிஎஸ்ஓ போகுது, ஓஎஸ்சி போகுது. நாங்க சொல்ல, உன்னுடைய செக்யூரிட்டி கார்டு வந்து சொல்லிட்டு போனான் எங்களுக்கு. நீ எப்படி செக்யூரிட்டி வச்சிருக்கிற? எனக்கு 100 செக்யூரிட்டி கார்டு தெரியும், எல்லாம் சொல்லிட்டு போறாங்க. அதனால வந்து நீ இந்த கிரிக்கெட் ஆடுறத ஸ்டைல் நிக்க வச்சிரு. மைனிங் ஏரியால நாங்க வந்து 4 ஜெனரேஷனா வாழ்ந்துனுக்கிற ஏரியா இது. எங்க அப்பாங்க எல்லாம் பிஜிஎம்எல் வேலை சேர்ந்தவனுங்க. எங்களுக்கு கேட்கறதுக்கு ரைட். 40 பேர் உனக்கு நான் போட்டோவும் கொடுக்குறேன், போட்டோ அமைச்சு கொடுக்குறேன். பிரகாஷ் ஒரு பிரைவேட் பாரதிய கான்ட்ராக்ட் பிஜிஎம்எல் நம்பர் போட்டுன்னு பிஜிஎம்எல் பிரகாஷ் என்டர்பிரைஸ் பிஜிஎம்எல் ஒரு சிம்பிளோடு கொடுக்குறேன். ஜெர்சி 40 பேர் ஜெர்சிக்குது. எந்த விதத்துல நான் அது? இவங்களை நீ சஸ்பெண்ட் பண்ணணும். நீ உண்மையான ஆபீசர் நல்லவன் இருந்தா இவங்களை சஸ்பெண்ட் பண்ணணும், அதுதான் உன்னுடைய ரைட்ஸ். ஆனா இதுக்கு ஹெட் கோச்சரே சிஎஸ்ஓ தான். ஏன் ஹெட் கோச்சர்னா இவரு அங்கங்க செட்டிங் பண்றது. அந்த கிரவுண்ட்ல கிரிக்கெட் டீம் ஆடுறப்ப எந்த வீடு எவன் கட்டுனுங்கிறான், எவன் செட் பண்றான் அதெல்லாம் பார்த்துட்டு மார்னிங் ஒரு ஆள் போறான், புரோக்கர். இவன் ஆள் ஒரு புரோக்கர் இருக்கிறாங்க. இவன் போயிட்டு காசு வசூல் பண்ணி கொடுக்கறது. வசூல் பண்றது 80%, இவனுக்கு 20%. இதுதான் நடக்குது இங்க. பிராங்க்லின் அவர் ஸ்கூட்டர் அது யாருதான் அவங்க பேர்ல கூட இல்ல, யார் பேர்ல இருக்குது அது? எப்படி பெரிய காம்பவுண்ட் கட்ட விடுற நீ? நாங்க ஒரு சின்னது வீடு கட்டின எங்க இடியத்துக்கு வரையடா. இது எந்த விதத்துல நியாயம் உனக்கு? இதனால வந்து இந்த பிஜிஎம்எல்ல
யாரு கிரிக்கெட் ஆடுறாங்க 40 பேர் நாங்க லிஸ்ட் கொடுக்குறோம், அவங்களை எடுக்கணும். இது நாங்க இந்த விஷயத்தை எடுத்து போய் டெல்லியில் நாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ் தெரிவிக்குவோம். பிஜிஎம்எல் வந்து பிரகாஷ் என்டர்பிரைஸ் பிஜிஎம்எல் எப்போ வந்துச்சு, இது நீங்க தெளிவுபடுத்தணும். என்னப்பா, இதுதான் உண்மை. எஸ்சிபிபி வீடுங்க கட்டா இடிக்கூடாதுப்பா. வீடு கட்டுறான், அங்க ஏக்கர் லேண்ட் வந்து எஸ்பிஐல லோன் ஆகுது, காமசமுத்திரத்துல கனரா பேங்க்ல லோன் ஆகுது, அம்பேத்கர் டெவலப்மெண்ட் எஸ்சி கார்பரேஷன் லோன் ஆகுது. மைண்ட் சாப்ல செத்துல 1000 பேருக்கு மேல பாருங்க, டைலர் கட்ட விட மாட்டானுங்க. பிரகாஷ் என்டர்பிரைஸ் இங்கே இருக்குது பாருங்க. பிரகாஷ் இவர் தான், பிரகாஷ் என்டர்பிரைஸ் பிஜிஎம்எல் பாத்துங்க. உங்களுக்கு போட்டோ ஒன்னு அனுப்பிச்சு கொடுக்குறேன், எவ்வளவு பேர் பார்க்கறாருன்னு பாருங்க. அதனால கிரிக்கெட் ஆடக்கூடாது, ஸ்டாப் பண்ணோம். 7 மணில இருந்து 3 மணி வேலை செய்யணும் செக்யூரிட்டிங்க. கிரிக்கெட் ஆட ஸ்டாப் பண்ண, அவன் ஸ்பாட்டுக்கு போட்டான். நீ யார்? நீ நான் பெம்மலா? நீ கோச் கொடுக்குது, ஃபுட்பால் கோச், கிரிக்கெட் கோச் மாதிரி 2 லட்சம் சம்பளம் உள்ள உட்காந்துக்கிற. கோச்சிங் எல்லாம் வேணா ராஜா, டீச்சிங் கூடி. நோ கோச்சிங், ஒன்லி டீச்சிங். திருடு போக கூடாது. லேண்ட் அவன் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிறான், அந்த பேங்க்ல போய் பாரு, செக் பண்ணாங்க, டீச்சிங் கூடியா. சிஎஸ்ஓ நோ கோச்சிங், ஒன்லி டீச்சிங். போட்டோ உங்களுக்கு அனுப்பிச்சுக்கிறேன்.